இருக்கிறோம். 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவையொட்டி 310 இடங்களில் மோடி வெற்றி பெற்று விட்டார். 400-ஐ தாண்டி செல்லும் என்று பிஜேபியினுடைய வெற்றி வாய்ப்பை குறித்த அறிவிப்பை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சார மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அறிக்கை கடந்த வாரம் வெளியிட்டார். அதற்கு மாறாக பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்களுடைய பிரச்சார உரை அமைந்து வருகிறது. ஒரு வார காலமே இருக்கிறது தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு தோற்றம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் உருவாக்கி இருக்கிறதா, அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறதா என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பங்கேற்கிறார் திரு தூத்துக்குடி செல்வம். மூத்த பத்திரிகையாளர் திரு இளங்கோவன் ராஜசேகர். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சூர்யா வெற்றி கொண்டான். 4 வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்கு வணக்கம். பொன் வில்சன் சார், முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹோம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சு இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாரும் சொன்னாங்க முதல்ல 400 தாண்டி போவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும், இவங்க வந்தால் இதை பறிச்சிருவாங்க அதை பறிச்சிருவாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் திரு அமித்ஷாவுடைய ஸ்பீச் இன்னைக்கு எல்லா மேகசின்லேயுமே இன்னைக்கு வெளியாகியிருக்கு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது புகார் சொல்வார்கள், புலம்பி தள்ளுவார்கள். இதையெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்க போகிறீங்க. இப்போ நடந்த 5 கட்ட தேர்தலில் 310 இடத்த நாங்கள் தாண்டிட்டோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. எப்படி இந்த கணக்கை இவங்க சொல்கிறாங்க? இவங்களுடைய கனவு பலிக்காதுன்னு இவங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் எப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கு தான். ஓகே, மற்றபடி எந்த ஒரு ஆதாரமும் இதில் ஒன்றும் கிடையாது. வெளிப்படை தன்மையாக சொல்லவே முடியாது. ஏதாவது பர்டிகுலர் ஆதாரம் சொல்ல முடியுமா? எதுலையுமே சொல்ல முடியாது. இவங்க ஆதாரம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை ஓட்டணும்னா, ஏன்னா கடைசி கட்ட தேர்தல் நடைபெற இருக்குது. அந்த கடைசி கட்டத்திலேயும் ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். ஒருவேளை சொல்லுவாங்க, சரி ஓடுற குதிரை மேல பந்தயம் கட்டிடலான்னு மக்கள் எண்ண ஓட்டம் வரும் அப்படின்றதுக்காக இது சொல்ற வார்த்தை தான். முழுக்க முழுக்க அரசியல் பேச்சாதான் நான் பார்க்குறேன். மற்றபடி இதுல ஒன்றும் உண்மைத்தன்மை அப்படின்றது கிடையாது. கடை யதார்த்தம் என்ன அப்படின்றது நம்மளே ஓரளவுக்கு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம கலை யதார்த்தத்தை சொல்ல முடியும். கடந்த காலங்களில் எந்த மாதிரி வாக்கு வாங்கியிருக்காங்க, இந்த முறை எந்த அளவுக்கு கிடைக்கும், இவங்க செய்த சாதனைகள் என்ன, ஒரு கட்டத்திலையும் இவர்கள் பேசுகிற பேச்சு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு போடும்போது தான் தெரியுது. நம்ம பொதுவாக பார்க்கும்போது முதல் கட்டம் 2ஆம் கட்டத்திற்கு பிறகு, முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு வாரணாசி தொகுதி வேட்பாளர் போல, இல்லைன்னா பிஜேபியின் ஒரு பேச்சாளர் போல, மேடை பேச்சாளர் போன்ற அளவுக்கு தான் பேச ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்ற எண்ணம் வருது. ஏன்னால் அவர் 10 ஆண்டுகளாக மிக உயர்ந்த பதவியில் நன்றாக வளர்ச்சி திட்டங்களை செய்திருக்காரு அப்படின்றது தான் எல்லா பக்கமும் பரவலாக இருக்கிற ஒரு செய்தி. மற்றபடி என்னென்னா, அப்போ அது ஏகப்பட்ட சாதனைகள் நாங்கள் செய்திருக்கிறோன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட எத்தனையோ திட்டங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகள் திட்டங்களை கொண்டு வராங்க. சாகர்மாலா திட்டத்திலேருந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குற திட்டத்திலேருந்து, அன்ன யோஜனா திட்டத்திலேருந்து எத்தனையோ திட்டங்கள், அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டத்திலேருந்து சொல்கிறாங்க. இவ்வளவு திட்டங்கள் இருக்கும்போது அதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக இறங்கி இந்த மாதிரி பேசுகிறாருன்னு போது அப்போதான் நம்மளுக்கு என்ன தோணுதா, ஒருவேளை இவங்க நினைச்ச அளவுக்கு வெற்றி இவங்களுக்கு கிடைக்கலையோ, அது உளவுத்துறை மூலமாகவோ அல்லது கருத்து கணிப்பு, ரகசிய கருத்து கணிப்பு மூலமாகவோ இவங்களுக்கு தெரியுதோ, அதனால இவங்க ரீஜனல் வைஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ. அப்படி தேச அளவில் பேசுறதை விட்டுட்டு அந்தந்த ரீஜன்ல ஓட்டு கேட்கறதுக்காக, இங்க ஓட்டு கவர்றதுக்காக அந்த பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு தோணுது. ஏனென்றால் அதான் அதுக்காக என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி பேச வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்றத நம்ம பெரிய கேள்விக்குறி.
இப்போ அவர் கடைசியாக சொன்னது வந்து பீகார் கூட்டத்தில் சொல்கிறாரு, காங்கிரஸ் கூட்டணி இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை ஓட்டை கவர்வதற்காக முஜ்ரா நடனத்தை கூட ஆடுவார்கள். அப்படின்னா முஜ்ரா நடனம் அப்படின்றது மோகலாயர் மன்னர் காலத்தில் அங்கே பெண்கள் நடனம் ஆடல ஒரு கவர்ச்சி நடனம் அப்படின்றது தான் வந்து நம்ம ஆதாரங்கள் அடிப்படையில் நமக்கு தெரியுது. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு அது அந்த பேர் காரணம் வேறு மாதிரி வருது. பொதுவாக நம்ம இந்தியாவில் அறியப்பட்ட அந்த பேர் வந்து முஜ்ரா நடனம்ன்றது இந்த மாதிரி தான், ஒரு கவர்ச்சி நடனம்ன்றது. இப்போ சில ஏரியாவில் அது தவை அப்படின்ற நடனமாக அது மாற்றப்படுது. ஒரு காலத்தில் வந்து தேவதாசிகள் நடனம் அப்படின்ற மாதிரி கூட இருந்துச்சு. அதனால என்னன்னா இந்த வார்த்தையை அது வந்து இன்றைக்கு மறைஞ்சு போன வார்த்தை, அது மக்கள் மத்தியில் எங்கேயுமே இல்லை அந்த வார்த்தையை. அதை தேடி கண்டுபிடித்து இவர் வந்து அந்த பீகார் மண்ணில் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது. அப்போ அது வந்து ஒரு 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை தான். இப்போ ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அதற்கு பிறகு என்ன சொன்னார்னா, இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பிடும் போது நம்ம தேசத்து மக்களின் தாலி கொடியை கூட பிடுங்கி ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். அது இது போல ஏகப்பட்ட பேச்சுக்கள். அதாவது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கையை போல இருக்குது அப்படின்னே சொல்லிட்டார். அந்த அறிக்கை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. எதற்காக பிரதமர் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேச வேண்டும்? இதையெல்லாம் தான் பயம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் பார்க்குதா? ஆமாம், நிச்சயமாக அப்படி தான் பார்ப்பாங்க. என்னென்னா நம்ம அதுதான், வேற எந்த ஆதாரமும் கிடையாது. அவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுகிறாருன்னா ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி பேசணுமோ, அதான் இந்த ஏரியாவில் பேசணும்னா இங்கே வந்து பட்டியலின மக்களுக்காக மட்டும் பேசணும், இந்த ஏரியா வந்தால் இந்த ஜாதி மக்களுக்காக மட்டும் பேசணும், இந்த ஏரியா வந்தால் சிறுபான்மை மக்களுக்காக மட்டும், இப்படி ரீஜன் வைஸாக வந்து பேசி மக்களை. ஆனால் இவரோட பேச்சு என்னன்னா அகில இந்திய அளவில் மட்டும் இல்லை, அகில உலக அளவில் பிரதிபலிக்கும். அதை பிரதமர் உணரணும். இவர் பேசுற ஒரு வார்த்தை, இப்போ அந்த முஜ்ரான்ற வார்த்தை என்னன்னா, அதை வந்து நீங்க வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் அதை தேடி இருக்கிறான் உலகம் ஃபுல்லா. ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னு அப்ப அந்த அளவுக்கு தேடி இருக்காங்கன்னா உலக அளவுல மோடி பேசுற பேச்ச, அதனால உலகமே பார்க்கக்கூடிய பேச்சு. அப்படி இருக்கும்போது எதற்காக இவ்வளவு இறங்கி வந்து பேசுறாரு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஓகே 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 இளங்கோவன் சார், நமக்கு இன்னொரு சரியா சொன்னா ஒரு வாரம் கால இடைவெளி மட்டும்தான் இருக்கு இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை இந்த நாடும் உலகமும் தெரிந்து கொள்வதற்கு. ஆனால் அதுக்கு நடுவில் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட ஒரு எண்ண ஓட்டங்களை மக்கள் மத்தியில் கடைசி வரை உருவாக்குவதற்கு அரசியல் கட்சிகள் முயற்சி செய்வாங்க. அதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்களா, இல்லை கள யதார்த்தத்தை இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் பிரதிபலிக்கிறாங்களா? வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி இது வந்து நம்ம எனக்கு முன்னாடி பேசின நண்பர் பொன்வேல் சொன்ன மாதிரி ஒரு பிரதம மந்திரி எவ்வளவுக்கு தரம் தாழ்ந்து கீழே இறங்கி வந்து பேசுற அளவுக்கு போயிட்டாரு பாருங்க. இப்ப அது ஒரு விதத்துல ஒரு டெஸ்பரேஷனை தான் காமிக்குது அவருக்கு. ஓகே, இப்ப லாஸ்ட் ஃபேஸ்ல 58 சீட் இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு காலத்துல என்ன சொன்னாரு, ஆப்கி பார் 400 பார் அப்படின்னாரு. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாரு, அது என்னுடைய ஸ்லோகன் இல்ல, மக்களுடைய ஸ்லோகன் அப்படின்றாரு. சரி, அது அப்படி ஆயிட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. சரி, இப்ப நீங்க ஏன் 400 சீட்டை வந்து நீங்க டார்கெட் 400 வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நம்ம குடும்பத்துல 90 மார்க் வாங்கின குழந்தை 40 மார்க் வாங்குற குழந்தைக்கு அகேன்ஸ்டா வாங்குது 90 மார்க். நம்ம உடனே என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்துல இருக்கிற குழந்தை இன்னும் நல்லா படி 95% வாங்கணும், கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதுதான், அதாவது 40% வாங்கினது 95% வாங்கு, அவர் 100% சொல்லல, 95% வாங்கணும். அதனால அப்படின்னு சொல்லி நாங்க மோட்டிவேட் பண்றோம். எங்களுக்கு கட்சியும் அப்படித்தான், இது வரைக்கும் 2 டேர்ம்லயும் 400 வச்சிருக்கிறோம் என்டிஏ. ஓகே, பாஜக வந்து 370 350 வச்சிருக்காங்க.
அது சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த தடவை நாங்க கட்டாயம் 3வது தடவையே 400 ஸ்கோர் பண்ணுவோம், ஹேட்ரிக் சரி அப்படின்ற. ஆனா கல யதார்த்தம் 2 ஃபேஸ் முடிந்த உடனே மாறுது. மாறணும்னா இவங்களுக்கு ஒரு விதமான இது டெஸ்பரேஷன் வருது, ஏதோ சம்திங் இஸ் ராங் எங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் இவர் என்ன பண்றாரு, அவருடைய அந்த இமேஜ்ல இருந்து வெளியே வர்றாரு. பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதம மந்திரி, ஒரு ரொம்ப அன்பானவர், எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் அப்படின்ற ஒரு இமேஜ்ல இருந்து வெளியே வர்றாரு. வந்து ஒரு பாஜக காரரா மாறுறாரு. அங்கங்க வெறுப்பு உணர்ச்சிகள், அங்கங்க டிவைசிவ் ஸ்பீச்சஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். இது இது என்னன்னா ஒரு அந்த யூபியில இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வராது அப்படின்ற ஒரு கணிப்பு அங்க இருக்கு. இப்ப யூபியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை என்றால் மற்ற இடங்கள்ல நம்ம நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வருது. இல்லைன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருப்பி சொல்லுவாரா, நாங்க 400 வாங்குவோம், கட்டாயம் வாங்குவோம் அப்படின்றாரு. நீங்க அவர் சொன்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்களும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வச்சே கேட்கல. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க மக்களை முதல்ல வந்து ரிலிஜன் வைஸ் பிரிக்க பாத்தீங்க, அது முடியல. இப்ப என்ன பண்றீங்க, ஸ்டேட் வைஸ் பிரிக்கிறீங்க. ஒடிசால போய் தமிழ்நாடு கையெழுத்து கொடுக்கலாமா, தமிழ்நாடு ஆபீசர் பாபு அவர் வந்து எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்தியான்றது ஒரு நாடுன்னு சொல்றீங்க, புரியுது. ஆனா இவர் என்ன பண்றாரு, யூபி காரர் போய் நம்ம தமிழ்நாட்டுல திட்டுறாங்க, தமிழ்நாட்டுக்காரர் வந்து ஒரிசாவை ஆளலாமா, இப்படி பிரிச்சு விடுறாரு. பீகார் ஆளலாமா, இல்ல தமிழ்நாட்டு அபிஷியல் ஒடிசாவை ஆளலாமா அப்படின்னு கேக்குறாரு. சோ ஒரு பிரதம மந்திரியோட பேச்சு அது. இதே வந்து இவர் ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. இது எந்த லெவலுக்கு நம்ம இதுல போய் இதுல எந்த காலத்திலயும் எலெக்ஷன் ஸ்பீச்ல இவ்வளவு மோசமா நம்ம கேள்விப்பட்டது. சோ இவங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு. இந்த லாஸ்ட் ஃபேஸ்னால நம்ம விட்டதை பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு. இவங்களுக்கு எப்படி 410 370 390 எப்படி கணக்கு கரெக்ட் துல்லியமா சொல்றாங்க? when the election process is on, அப்ப முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது எப்படி இவங்க அப்படி இந்த கணக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு. அது யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை இந்த மாதிரி. நாங்க எல்லாம் வின் பண்ணுவோம் நல்லா. ஏங்க நம்ம தமிழ்நாட்டுல மேடம் ஜெயலலிதா தோத்து போறதுக்கு முன்னாடி கூட நம்ம பத்திரிகை நிருபர்கள் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, மக்கள் கையில் இருக்கு, ரிசல்ட் வர்றப்ப பாத்துக்கலாம், அப்படிதான் சொல்றாங்க. அவங்க இவங்களெல்லாம் கூட அவங்க மோர் கான்பிடென்ட். ஒரு லேடி அவங்க சொல்லக்கூடாதா, என்னுடைய 234 சீட்டு நாங்க வின் பண்ணுவோம்னு? சரி, அவங்க அது ஒரு அரசியல் பண்ணும்போது ஒரு தலைமை பண்புக்கு இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு பொது நலமும் அதுல இருக்கு. அதாவது இஸ் எ டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ். இது நான் வச்சதுதான், இங்க 410 சீட்டு நான் எடுப்பேன் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி அந்த கணக்கு கரெக்டா வருது? இதுதான் பல கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்புது. அததான் அமித்ஷா சொல்றாரு போல தெரியுது. 4ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் வாக்குப்பதிவு இவிஎம் இயந்திரத்தின் மேல குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இவரே ப்ரீஎம்ப்ட் பண்றாரு. சரி சரி சரி, பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், இப்போ சமீபத்துல நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு தெரியுங்களா? நெட்ஃபிளிக்ஸ்ல படம் எல்லாம் பாப்பீங்களா? அந்த நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓகே, அதுல வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஹீரா மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று, ஒரு சீரீஸ் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு நாடக சீரீஸ். முகலாயர்களுடைய ஆட்சி காலம், அது இல்லாம பிரிட்டிஷ்காரங்களுடைய பீரியட்ல இருந்த நவாப்களை மகிழ்விப்பதற்காக இருந்த பெண்களை குறித்த கதை அது. அதுல வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு நடனம் தான் சார் வந்து சொன்ன அந்த முஜ்ரா. இல்ல சார், முஜ்ரா எங்க சொன்னார் சார்? அத பீகார்ல. ஓகே, முஜ்ரா நடனம். அது சரியா தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு வந்து அர்த்தம் வந்து என்னன்னா வேசி ஆட்டம், வேசி நடனம்னு அதுக்கு அர்த்தம். அது வந்து அந்த சீரீஸ்ல வருது. அந்த சீரீஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் வந்து இந்தியாவில் பலரால் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடகம். அது ஓடிடி நாடகம்.
ஒரு தேர்தல் களத்தில் எதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதை இந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப லோ லெவல்ல இறங்கி பேசுறாரு அப்படின்ட்டு வைக்கப்படக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கு பாத்தீங்களா, அது ஓரளவு நியாயமானதா? கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. ஏன்னு என்ன எக்கோ அடிக்கணும், அதாவது குறைங்கப்பா. தேசிய ஜனநாயக கூட்டணி அதான் என்டிஏ இருக்கு பாருங்க, என்டிஏ. அண்ணே உங்களுக்கு எக்கோ அடிக்குதா? ரொம்ப ரொம்ப எக்கோ அடிக்கிறேன். குறைங்கப்பா. ஓகேண்ணே, பேசலாம் நீங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னன்னா இன்னும் எக்கோ அடிக்கிறேன், ரொம்ப எக்கோ அடிக்கிறேன். அண்ணே நீங்க ஏதாவது ஓபன் ஸ்பீக்கர் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லையே. இல்ல, ஓகே கண்ணா, அந்த எக்கோ கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அண்ணே பேசலாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். சரி. இப்போ 2014லயும் சரி 19லயும் சரி 2014 வச்ச விமர்சனங்களை எல்லாம் மக்கள் நிராகரித்து விட்டு அவரை தேர்ந்தெடுத்தார்கள் பிரதமராக. 2016 பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. சரி. அதாவது பணவீக்கம்லாம் பெருசா அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு பண மதிப்பிழப்பின் காரணமாக மோடி வந்து தவறு பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கூட 2014 282 இடம் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா 2019 303 இடம் வெற்றி பெற்றது. ஓகே. அதனால இங்க நீங்க வந்து இப்போ பழைய மாதிரி எல்லாம் வந்து கதை கட்டிக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் வந்து யாரும் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாம் தெரியும். அதனால அது ஒண்ணு. இப்போ நான் சுருக்கமா கேக்குறது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தான் 3வது முறையும் அவர்தான் பிரதமர்னு சொல்லி தேர்தல் களத்தை சந்திக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஓகே. ஆனா இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டு கூட்டணி அல்லது பெவிகால் கூட்டணி எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த கூட்டணிக்கு யார் பிரதமர் வேட்பாளர், யார் தலைவர்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததில் அவருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. சரி. அதே நேரத்தில் அவரால தமிழ்நாட்டை விட்டு கேரளால போய் பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, கேரளால போய் தமிழ்நாட்டுல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திமுக கூட்டணியில இருக்காங்க. கேரளால வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய முன்னணி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி போட்டியிடுகிற வயநாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜாவுடைய மனைவி ஆணி ராஜா அவங்க போட்டிடுறாங்க. சரி. அதை விட போட்டியிட்டதை விட அங்க போய் விமர்சனம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு வாக்களிக்காதீர்கள், அவர் அமுல் பேபி, அவரால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. சரி. அதே ஆணி ராஜா ரேபரேலி தொகுதியில போய் ராகுல் காந்திக்கு வாக்களிங்கன்னு சொல்றாங்க. இப்படி முரண்பாடுகள் இருக்கிறது. சரி. தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்த மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல போய் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல? 6 முறை அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு 6 முறை கூட்டம் போட்டாங்க. பெங்களூர்ல போட்டாங்க, பீகார்ல போட்டாங்க, மகாராஷ்டிரால போட்டாங்க, மும்பைல போட்டாங்க, டெல்லியில போட்டாங்க, இப்படி வரிசையா. ஆனா இவ்வளவு தூரம் அந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கு ஒவ்வொரு இடத்துலயா கூட்டம் போட்ட இவர்கள் எந்த இடத்திலேயாவது ஒன்றிணைந்து எல்லா இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒன்றிணைந்து எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? அதனால அது கிடையாது. நான் கூட இந்த விவாதத்தை நீங்க எப்படி கட்டமைச்சிருக்கலாம், நான் நினைச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை பார்த்து இந்தியா கூட்டணி பயந்து நடுங்குகிறதா அப்படின்னு சொல்லி கட்டமைச்சிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, சரியா இருந்திருக்குமோன்னு கூட என்னோட கருத்து. அதனால என்ன கேட்டீங்கன்னா, சரி, அமித்ஷா அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா 543 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லுகிற உரிமை பாரதிய ஜனதா கட்சியை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கு இருக்கு.
ஓகே. அதை போலவே இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவருமே பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் தோற்று போகும் அல்லது இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லுகிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அது ஒரு பக்கத்துல இவ பிரதமர் வந்து எந்த இடத்துலயாவது இந்து முஸ்லிம்களை பற்றி முஸ்லிம் வந்து தரக்குறைவா பேசினாரா? இஸ்லாமிய மக்களுக்கு முத்தலாக் சட்டத்தை நீக்கியதன் மூலமாக இஸ்லாமிய தாய்மார்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தங்களுக்கு வேண்டியவராக தங்களுக்கானவராக அவரை நினைக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா முத்தலாக் என்கிற சட்டத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய பெண்கள் ஒரு 3 குழந்தை 4 குழந்தைகளோட இருக்கிற இஸ்லாமிய தாய்மார்களை அந்த ஆண்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. இது கடந்த காலங்கள்ல. ஆனால் இன்றைக்கு முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த பெண்கள் என்ன நினைக்காங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. ஆகையால் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் நாம் வாக்களிக்கணும்னு சொல்லி இது இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய தாய்மார்கள் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். அதனால இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில நீங்க சொன்னீங்க கேரளால போனா கேரளா மக்களுக்காகத்தான் பேச முடியும், ஆந்திராவில போனா ஆந்திரா மக்களுக்கு பேசுவாங்க, பீகார்ல போனா பீகார் மக்களுக்கு பேசுவாங்க, ஒரிசால போனா ஒரிசால என்ன வேற என்ன இவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்? பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த ஆலயத்தினுடைய சாவி தொலைஞ்சிருச்சு, அந்த சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க என்னமோ ஆகா ஓன்னு குதிக்கிறாங்க. ஒண்ணு கிடையாது. அங்க நவீன் பட்நாயக்கினுடைய நிழல் முதலமைச்சராக திரு நவீன் பட்நாயக், ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய டிஃபேக்டோ சிஎம் என்று சொல்லக்கூடிய நிழல் முதலமைச்சராக திரு வி.கே. பாண்டியன் இருக்கிறார். அவர் ஒரு தமிழர். ஆகையால் அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அவர் இயக்குகிற காரணத்தால், அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு பின்னாலே அவர் ஒரு அதிகார மையமாக இருக்கிற காரணத்தால அவரை வி.கே. பாண்டியனுக்கு தெரியாம எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து நீங்க உடனே தமிழர் சொல்லிவிட்டார் சொல்றது கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்து ராமரை தரிசித்து விட்டு, அது போக தமிழருடைய மிகப்பெரிய கௌரவமாக இருக்கிற தமிழருடைய செங்கோலை டெல்லி நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய அளவிற்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை பிரதமராக வருவார் என்று எல்லாரும் நம்புறாங்க. அதனால இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிஜேபிக்கு எந்த நடுக்கமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. சூர்யா வெற்றி கொண்டான் சார். ஒவ்வொரு விதமாக தலைவர்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். ஆனா 4ஆம் தேதிக்கு பிறகு இவங்க எல்லாருமே அழப்போறாங்க. குறிப்பா காங்கிரஸோட தலைவர் பதவியிலேயே கார்கே இருக்க மாட்டாரு, அவர் மேல பழி போடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி பிரச்சார மேடைகளில் பிரதமர் பேசுவது, அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பேசுவது, அதற்கு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எதிர்வினையாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த களம் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறது. அதுல எல்லை கடந்து பேசுறாங்க, அருவருப்பாக பேசுகிறார்கள், தரம் தாழ்ந்து பேசுகிறார்கள் எல்லாம் நீங்க பல விமர்சனங்களை வைக்கிறீர்கள். இது எல்லாம் இவங்க பயத்துல தான் செய்யறாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா களத்தினுடைய யதார்த்தம் அப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு ஆழமாக நம்புகிறதா திமுக உறுதியாக? வணக்கம் சார், நான் பேசுறது கிளியரா கேக்குதா? தெளிவா கேக்குது சார், பேசலாம். ஆனா அது எக்கோல எனக்கும் கேக்குது சார். எக்கோ கொஞ்சம் இறக்குங்கப்பா. அண்ணா பேசவானே? பேசலாம் ப்ளீஸ். அண்ணா இப்ப அண்ணன் பிஜேபி செல்வம் பேசினாரு. அவர் பேசும்போது அவரே பயத்துல பேசினாரா இல்ல பயம் இல்லாம பேசினாரான்னு எனக்கு தெரியல. சரி. ஏன்னா ரொம்ப தெளிவா தான் பேசினாரு. சரி. முஸ்லிம் பெண்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்தில் பிரதமர் மோடி இருக்காருனாரு. இது மோடிக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணன் பிஜேபி செல்வத்தை அடுத்த கட்சிக்கு மாத்தி விட்டுருவாரு. ஏன்னா அவரு சொல்லும் போது கூட நான் ஏன் கூட்டிட்டு சொல்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு பேசினா கூட அவரு ஏங்க நான் கேக்குற அந்த முஜ்ராங்கிற முகலாயர்கள் காலத்துல நடனத்துலதான் அவர் உதாரணம் காட்டி சொல்லணுமா? ஓகே.
அப்ப கூட அதுல முஸ்லிம் பெண்களை தான் அவருக்கு மையப்படுத்தி கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? இது இது வந்து அண்ணன் தூத்து பிஜேபி செல்வத்துக்கு தெரியாதா? அண்ணா எக்கோ அதிகமா இருக்கு, உங்களுக்கு பரவாயில்லையா? கண்ணா கொஞ்சம் குறைங்கப்பா, எனக்கு எக்கோ அடிக்கலண்ணே, நீங்க பேசுறதே உங்களுக்கு தெரியும். எபி கொஞ்சம் குறைங்கப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன், உதாரணத்துக்கு கூட வேற எந்த டான்ஸையும் அவர் சொல்ல மாட்டாரா? அவரு முஜ்ரா டான்ஸ்ங்கிறது முகலாயர் காலத்துல பெண்கள், அது முஸ்லிம் பெண்கள் மன்னர்களை மகிழ்விக்க அவங்க ஆனத இன்னைக்கு மோடி உதாரணம் காட்டி அப்படிதான் இன்னைக்கு இவர்கள் வாக்காளர்களை மகிழ்விக்க செய்வார்கள் சொன்னா அவர் கேவலப்படுத்துறது. இப்ப கூட பாருங்க, யாரையும் இல்ல, முகலாயர் காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களை. இது எவ்வளவு பெரிய எவ்வளவு வெஞ்சகமான ஒரு புத்தி அது. இத வந்து எங்க பிஜேபி செல்வம் அண்ணன் தூத்துக்குடி செல்வம் ஒத்துப்பாரா? இல்ல இது புரியுதா புரியலையா அவருக்கு? எனக்கு அதுவே தெரியல. சரி, அங்க கூட போக வேண்டாம். எனக்கு அதுக்கு முன்னால பேசும்போது அண்ணன் பொன்விசன் சார் சொன்னார் சார், அவர் வந்து பயந்து பேசுகிறார் சார். அவர் பயந்தெல்லாம் மோடி பேசல சார், அவர் பயமுறுத்துற மாதிரி பேசுறாரு. பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆணவத்துல அதிபருங்கிற ஒரு தெம்புல தெனாவுக்குல அவர் பேசுறாரு. அவர் அந்த மாதிரிதான் ஒரு பார்வை பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் என்ன பேசுறாரு, நான் ஒரு நல்ல எம்ஜிஆர் சத்துணவை கொண்டு வந்தார், உடனே கலைஞர் அதை நீக்கிடுவாரா? நீக்கிட்டா மக்கள் மத்தியில் போய் பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்கு 2 முட்டை சேர்த்து போட்டோம்ல. இப்படிதான் மக்களோட பார்வை இருக்கும் சார். ஒரு அரசாங்கம் நல்ல திட்டங்களை பிஜேபி கொடுத்திருந்தால் அது காங்கிரஸ் இல்ல சார், திமுக இல்ல சார், யாரு வந்தாலும் அந்த திட்டத்தை அளிக்க மாட்டார்கள். அது ஏன்னா அது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டம். ஓகே, புரியுது. அதை விட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சி கொண்டு விட்டால் தீவிரவாதிகளுடன் பேசி அந்த ராமர் கோயிலை பூட்டி விடுவார்கள். அப்ப உங்களுக்கு என்ன பயம்? அப்ப நீங்க அங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, உங்க அயோக்கியத்தனத்துக்கு காங்கிரஸ் வந்தா பூட்டு போட்டுன்னு பயமா? நான் கேக்குறது அது கூட பரவாயில்ல. உடனே ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடுகளை புடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நான் திரும்பி இதே உங்கள்ட்ட இன்னொரு கேள்வியை வைக்கிறேன். இப்ப ஊபியில 5 லட்சம் பேரோட ஓபிசி சர்டிபிகேட் சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணுச்சு. ஓகே, அந்த ரத்து பண்ண சர்டிபிகேட்டுக்கு பிஜேபி வரவேற்பு கொடுத்தது. அப்ப யாரு இது ஓபிசி சர்டிபிகேட் ரத்து செஞ்சது? சுப்ரீம் கோர்ட். வரவேற்பு கொடுத்தது பிஜேபி, மோடி. இதை எப்படி எடுத்துக்கிறது? நீங்க வந்து இந்து மக்களோட பாதுகாவலரா? இது சுப்ரீம் கோர்ட்டை ஏற்று நீங்க அறிக்கை கொடுக்க ரெடியா? கிடையாது. அது கூட பரவாயில்ல, விடுங்க. உங்க திட்டத்தை அப்புறம் வச்சுக்குவோம். நீங்க ஊர் முழுக்க கக்கூஸ் கட்டி கொடுத்தத நாங்க யாரும் உடைக்க மாட்டோம். முடிஞ்சா அது உள்ள கேமரா இல்லைன்னா பயன்படுத்துவோம். 2வது, 4வது வச்சுக்குவோம். நீங்க அக்கௌண்ட் இலவசமா ஓபன் பண்ணி கொடுத்தீங்க, அந்த அக்கௌண்ட் நாங்க வரும்போது உயிரோடு இருந்தா அதை பயன்படுத்துறோம். இப்ப உங்களுக்கு உங்க ஸ்கீமே அவ்வளவுதான். நீங்க அப்படியே வெளியில போயிடுங்க, நாங்க வந்து மத்ததை பாத்துக்கிறோம். ஆனா இப்ப மோடி எவ்வளவு தெளிவா பேசினாருன்னு 2 பேரும் பேசுவோம். இப்ப மோடி எவ்வளவு தெளிவா பேசினாரு, ரொம்ப அழகா சொன்னாரு. நான் வந்து நான் ஒரு கடவுள், நான் வந்து மனித பிறவியே இல்லைன்னு இப்ப பேசினார். இது இப்ப நான் சமீபத்தில் பேசும்போது எனக்கு ரொம்ப புல்லரிப்பா இருந்தது. நான் மகிழ்ச்சி அது பதில் சொல்றேன். பிரதமர் மோடி அவர்களே, இததான் தலைவரே நாங்க திராவிடர் கழகம் பெரியாரும் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் தாண்டா, மனுஷனை மதிங்க, மனுஷன் தாண்டா கடவுள், கடவுள் ஒண்ணு இல்லடா. இப்ப மோடி எப்படி நீங்களே கடவுள்னா அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றாரா மோடி? ஓகே, அந்த பாதிக்கு இவர் வந்துட்டாரா? ஓகே, அந்த முடிவை நாங்க அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல கடவுளை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்ப குஷ்புக்கு கோயில் கட்டணும் வெற்றி கொண்டாட மாதிரி மோடி இப்ப எந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு மோடி விரும்புறாரா? அண்ணே செல்வனே இருங்க, உங்க நேரம் வரும்போது பேசுங்க. பேசலாம். இல்ல இப்ப குஷ்புக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துற மாதிரி இப்ப எப்படி மோடிக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த சொல்றாரா? இல்ல கோயில் கட்டி இருக்காங்களே, அததான் நானும் சொல்றேன். அப்படி பார்த்தா மனுஷன் தாண்டா கடவுள்னா கடவுள் இல்லைங்கிறத மோடி ஒத்துக்கிறாரான்னு சொல்லுங்க. ஓகே 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 அப்படியா? நம்ம அந்த
சார் இது ஒரு வகையான தேர்தல் யுக்தியாக நீங்க பாருங்க. நீங்க அவருடைய இந்த பிரச்சாரம் எல்லாம் அவங்களுக்கு வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நீங்க அச்சப்படுறீங்களா, இல்ல இவர் இப்படி பேசுறதுனால இவருக்கு ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, இவங்களே திரும்ப 3வது முறையா வந்துருவாங்கன்னு நீங்க பயப்படுறீங்களா? எதனால நீங்க இதை இவ்வளவு பெருசாக்குறீங்க? நான் சொல்றேன் சார், நான் தெளிவா சொல்றேன் சார். பிரதமர் மோடிக்கு 2026 எப்படி இருக்காரோ இல்லையோ எனக்கு தெரியாது சார். அவர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்றதுக்கு நாங்களே அவர்கிட்ட தேதி வாங்கி தெரு தெருவா ரோடு ஷோ காட்டி மைக்கு கையில கொடுத்து பிரச்சாரத்துக்கு உண்டான செலவு தொகையும் கொடுத்து நாங்க அனுப்பி வைக்கிறோம். அவரு ஓட்டு இப்படி கேட்க அவர் பேசத்தான் 543 தொகுதியும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் நான் உறுதியா சொல்றேன். ஓகே நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக். அவரோட வெற்றிக்கு ஒரே ஒரு வார்த்தை, அவரோட வெற்றிக்கு இப்ப நீங்க பிஜேபி செல்வத்தை ஜோதிடர் மாதிரி கேட்டீங்க, மன்னிக்கலாம். நீங்க அந்த பிஜேபியிலே ஒரு ஜோதிடர் இருக்காரு செல்வின்னு, அவரே ஒரு நாள் டிவியில ஒத்துக்க மாட்டேன் இருக்காரு. ஜெயிப்பீங்கன்னா தெரியாதுன்றார். சரி, ஓகே, ஜோதிடமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, நாம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 75500 10016. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. சார், இது நீங்கள் சொன்னீங்க எந்த தரவுகளும் இல்லாமல் ஜனங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி பிஜேபி நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. வழக்கத்துக்கு மாறாக 2019 தேர்தலினுடைய முழக்கமாக என்ன இருந்தது அப்படின்னா, என்டிஏ கூட்டணியினுடையது இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும். இதுதான் 2019 முழக்கமாக இருந்தது. 2014 முழக்கமாக என்ன இருந்ததுன்னா, ஊழல் இல்லாத அரசு வேணும் அப்படின்னா ஊழல் செய்தவர்கள் எல்லாம் உள்ள போகணும், வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், பெட்ரோல் 40 ரூபாய்க்கு கிடைக்கணும், டாலர்னுடைய மதிப்பு குறைக்கப்படணும், என்ன சார், அப்புறம் சமையல் எரிவாயு சிலிண்டர்னுடைய விலை குறையணும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு தேசிய அளவிலான பிரச்சனையை அவர்கள் முன்னெடுத்தார்கள். 19 நாடு பாதுகாப்பு, ஏன்னா புல்வாமா அட்டாக் அப்போ நடந்தது, அதை எடுத்தார்கள். ஆனால் நீங்கள் சொல்றது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். இந்த தேர்தலில் மாநிலத்திற்கு ஏற்றவாறு இவர்களுடைய பிரச்சார யுக்தி அமைந்திருக்குதுன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. இது உங்களை மாதிரி அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களுக்கு இது தெரியும்.
சாதாரண மக்களுக்கு இது புரியுமா சார் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயம்? நம்ம கிட்ட இங்க எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இல்ல அதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப நீங்க சொல்றது வந்து 2014 கரெக்ட். அந்த நேரத்துல 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், சுரங்க முறையீடுகள், ஆதார் ஊழல், எக்கச்சக்க ஊழல் இருந்துச்சு. அப்போ வந்து ஊழலுக்கு எதிரான ஆட்சியின் போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2019 புல்வாமா தாக்குதல், அதுதான் பாதுகாப்பை கருதி நாட்டுக்கு வாக்களியுங்கள் சொன்னாங்க. இந்த முறை அது போல எந்த ஒரு புரட்சிகரமான அலையும் கிடையாது. இல்லை அந்த ஒண்ணு. ஆனா மோடி பிம்பம் அப்படின்றத கட்டமைச்சுன்னு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். காரணம் என்னன்னா, மோடி பிஜேபி அவருடைய வளர்ச்சி வீழ்ந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் கூட்டணி வளர்ச்சி அடையல. அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. இப்ப நம்ம அதெல்லாம் குறை சொல்லலாம், அரசியல் ரீதியா பேசுறது. ஆனால் இல்லாததையும் பொல்லாததையும் அரசியல் சாசனத்துக்கு எதிரான விஷயங்களையும் ஒரு உச்சபட்ச தலைவர் பேசுறது தான் முரண்பாடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரியுது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே வரி, ஜிஎஸ்டி, அதை இவங்க தானே கொண்டு வந்தாங்க. கரெக்ட். இரண்டாவது சுதந்திர தினம் தான். ஒரே நாடு ஒரே மின்சார கொள்கை, ஒரே நாடு ஒரே கல்வி கொள்கை, எல்லாமே ஒரே நாடு ஒரே நீட் தேர்வு, எல்லாமே ஒரே நாடு தானே கொண்டு வந்தாங்க. அப்போ அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நம்ம ஒடிசால போய் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? VK பாண்டியன் IASன்றவர் ஒரு தமிழர் அங்க வந்து வழிகாட்டுதல் செய்யறாரு, அவர் நம்புறாரு, ஒடிசா நவீன் பட்நாயக் நம்புறாரு. ஒரு திறமையான ஒரு அதிகாரி இருக்காருன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்லணும்னா, இது ஒரே நாடு, ஒரு மொழி வாரியா மாநிலம் பிரிக்கப்பட்டது இல்லையா, அந்த மொழி பேசுவோர் மட்டும்தான் தலைவர் ஆகணும்னு அரசியல் சாசனத்தை இல்லை. அப்ப ஆட்சி கட்டில இருக்கிறவங்க அரசியல் சாசனத்துக்கு எதிராக இதை பேசலாமா? ஒடிசால ஒரு தமிழர் ஆளலாமான்னு பேசலாமா? பேசணும். ஹோம் மினிஸ்டரும் பேசுறாரு. அதாவது நீங்க வந்து தமிழர்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கணும், நம்ம ஆளலாம் அப்படின்னு. அதே மாதிரி பீகாரிகளுக்கு அந்த உணர்வு இருக்கலாம், மற்ற மாநிலங்கள் நம்ம ஆளணும்னு. ஆளக்கூடாதுன்ற உணர்வு ஒருத்தருக்கும் வரக்கூடாது. இல்ல கரெக்ட். அன்னைக்கு ஆனா இவங்களுக்கு ஆளக்கூடாதுன்னு வருது. அன்னைக்கு ஜனாதிபதியா நம்ம ஜனாதிபதி இவர் வந்தார் காங்கிரஸ்ல இருந்து. ஜனாதிபதியா வரும்பொழுது மம்தா பானர்ஜி எங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் பிரணாப் முகர்ஜி. அதனால எனக்கு மாற்று கருத்து, மாற்று சித்தாந்தம் காங்கிரஸ் எனக்கு பிடிக்காது, அப்படி இருந்தாலும் என் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதற்காக நான் ஆதரிக்கிறேன். ஓகே, அந்த ஆதரவு தெரிவிக்கிறது பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனா விரோத மனப்பான்மை தான் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம கேள்வி. இன்னொன்று என்னன்னா, அதுல நம்ம பிரதமர், இது வந்து அமித்ஷா பேசுனது, பிரதமர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவூலமான ரத்ன பண்டர்ன் சாவி, அந்த கருவூல சாவி வந்து தொலைந்து 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா விசாரணை குழு பண்ணி அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ போய் பேசும் பொழுது நம்ம பிரதமர் பேசுறார் என்னன்னு, இந்த சாவியை நீங்க தேடினா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு குஜராத் IAS இருந்தார்னா நீங்க பேசுவீங்களா? இந்த வார்த்தையை சொல்லுவாரா? நேரடியா சொல்லுங்க, பாண்டியன் தான் திருடி இருப்பாரு, அவர் வீட்டில் இருக்கும், அதெல்லாம் அரசியல். நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுன்ற வார்த்தையை சொல்லும்போது ஒரு பொது உடைமைப்படுத்தி, அப்போ தொலைஞ்சு போன சாவியெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தவறாயிடும். இது ஒரு பக்கம். அண்ணே இருங்க, நான் வரேன் உங்ககிட்ட, அடுத்து உங்ககிட்ட தான் வரேன், நீங்க பேசலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் ஏற்கனவே என்ன செய்ததுன்னா, சிறுபான்மை இஸ்லாமியர்கள் வாக்கை வாங்குவதற்காக 2 முஸ்லிம் நாடுகளை உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படின்னு. அந்த பேச்சில் என்ன முரண் நான் சொல்றேன்னா, அவருக்கு பேச உரிமை இருக்குது, பேசலாம். ஆனா சிறுபான்மை வாக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா தனி நாடு எப்படி பிரிச்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு? அப்ப அந்த ஓட்டு வராத. கரெக்ட். அப்ப எப்படி காங்கிரஸ் அப்ப அது இல்லாதது தானே சொல்றது? அதை தான் சொல்ல வரேன். 2 இஸ்லாமிய நாடுகள் பிரிச்சு கொடுத்தாச்சுன்னா அப்ப ஓட்டு அவங்க எதிர்பார்க்கலன்னு தானே அர்த்தம் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும். அப்ப இது ஒரு பக்கம். மூன்றாவது என்னன்னா, ஐ எம் நாட் பார்ன் பயாலஜிக்கலின்றார். நான் உயிரியல் ரீதியா பிறக்கல, நான் கடவுளின் குழந்தை சொல்லலாம். எல்லாருமே கடவுளின் குழந்தை தான், நம்ம அதை மறுக்கிறது கிடையாது. ஆன்மீகத்தை நம்புறவங்க அத்தனை பேருக்கும் கடவுளின் குழந்தைகள் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் கடவுளின் குழந்தையா இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நான் வந்து உயிரியல் ரீதியா பயாலஜிக்கலா பிறக்கல,
பரமாத்மாவின் நேரடி படைப்பு அப்படின்னு சொல்றாரு. தவறு கிடையாது, அவருக்கு சொல்ல உரிமை இருக்குது. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது ஆன்மீக கூட்டங்கள்ல ஆன்மீக மாநாடுகள்ல பேச வேண்டிய விஷயம். ஓகே, புரியுது. ஓட்டுக்காக பேச வேண்டிய விஷயம் கிடையாது. ஐயா மோடி அவர்களே, நாங்கள் உங்கள் பக்தர்கள் கிடையாது, நாங்க ரசிகர்கள், தொண்டர்கள், வாக்காளர்கள், இந்த தேசத்தின் குடிமக்கள். எங்ககிட்ட ஓட்டு கேட்கும்போது உங்க சாதனைகளை சொல்லி கொடுக்க. ஓகே, புரியுது புரியுது. இதுதான் நம்ம கேட்போம். ஓகே 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 சார், வணக்கம். நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது என்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் திரு மோடி தான் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க, சரியா? பிஜேபியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே பாத்தீங்கன்னா மோடிக்கா கேரண்டின்ட்டு தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆனா இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்பாகவும் 2014, 19 பிஜேபியினுடைய உயர்நிலை குழு கூடும். அந்த குழு கூடி இவரு தான் பிரதமர் கேண்டிடேட்னு அறிவிப்பாங்க. இது பாஜகவில் இருக்கக்கூடிய நடைமுறை இது. ஆனா இந்த முறை அந்த நடைமுறையே இல்லை. பிஜேபி அதிகாரப்பூர்வமாக இவரு தான் பிரதமர் கேண்டிடேட்னு அறிவிக்கல. அவங்க கட்சி ரீதியா ஒரு கூட்டம் போட்டு அறிவிக்கல, சரியா? அதே போல இவங்களும் தலைவரை தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர இந்தியா கூட்டணியும் இவங்க தான் பிரதமர் கேண்டிடேட்னு இவங்களும் அறிவிக்கல. இரண்டாவது, இப்ப நம்ம சார் சொன்னார் இல்லைங்களா, தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி விட்டார். இது கடந்த வாரத்தில் பேசப்பட்ட ஒரு விவகாரம் தான் அப்படின்னாலும், இது எல்லாம் பதற்றத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை ஏன் எல்லாமே மறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க? அண்ணா ஒண்ணு கேளுங்கண்ணா, அதாவது 2014, 19 நீங்க 2 காரணங்களை சொல்லிட்டீங்க. அதாவது 2024 தேர்தல் எப்படி அமைய போகுதுன்னா, கொஞ்சம் எக்கோவை மட்டும் குறைச்சிட சொல்லுங்க. ஏன்பா இவருக்கு திரும்ப திரும்ப வருது? அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிற எந்த தலைவர்களும் இன்றைக்கு சிறையில் இல்லை. சரி, ஊழல் வழக்கில் இல்ல. இன்னைக்கு 2024 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நான் கடவுளால் படைக்கப்பட்டதன் நோக்கம், நான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் என்னை கடவுள் அமர்த்தி இருக்கிற நோக்கம் என்னன்னா, மதுபான ஊழல் வழக்கில் சிக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களை நான் கண்டுபிடிப்பேன். அந்த மதுபான ஊழல் வழக்கில் சிக்கி இருக்கிற அரசியல் தலைவர் முதலமைச்சர்களை, அவங்க மக்களை சுரண்டி மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிற அந்த பணத்தை நான் மீட்டெடுத்து மக்களுக்கு கொடுப்பேன். அதுக்காக தான் கடவுள் என்ன அனுப்பியிருக்காரு. இரண்டாவது, நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் சிக்கி இருக்கிற தேசிய ஜனநாயக ஒரே ஒரு கேள்வி நடுவுல கேட்டாங்க, அது அஜித் பவார் உள்படவான்னு கேட்டாங்க. இல்ல, அவருமே இருந்தா வந்த வழக்கு வரட்டுமே. வழக்கு வந்த பிறகு உறுதியா அவர் குற்றவாளினா தண்டிக்கப்படட்டும். அதுதான் கிளீன் சிட். அதான் கிளீன் சிட் கொடுத்துட்டீங்களா கோர்ட்ல? அதான் கேளுங்க, மதுபான ஊழல் வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய, அதாவது இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய தலைவரில் ஒருவரான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் வழக்கில் சிறையில் இருந்து விட்டு தற்காலிகமாக ஜூன் 1ஆம் தேதி வரை பிணைக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரி, ஆந்திராவில் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள், அந்த மாநிலத்தினுடைய மேலவை உறுப்பினர் கவிதா, அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஜெயில இருக்காங்க. டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா இன்னைக்கு வரைக்கும் ஜெயில இருக்காரு. இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களில் ஒருவரான ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் சிபு சோரன், அவருடைய பையன் ஹேமந்த் சோரன் இன்னைக்கு வரைக்கும் அவரு ஜெயில இருக்காரு. முதலமைச்சர் ஜெயில இருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்த முன்னாள் அமைச்சர் இன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் ஜெயில இருக்காரு. இப்படி ஊழல் நிறைந்த இவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு நேர்மையான இந்தியாவை உருவாக்குவதற்காக என்னை கடவுள் படைத்திருக்கிறார், எனக்கு கடவுள் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இரண்டாவது, ஒரு நிமிஷம், ஒரே செகண்ட் தான். அதாவது இன்னைக்கு இவங்களுக்கு என்ன பயம் கேட்டா 4 விஷயம் பயம். ஒண்ணு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபரிமிதமான வளர்ச்சி. இரண்டாவது, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற மிகுந்த நம்பிக்கை, செல்வாக்கு. அதே போலவே அமித்ஷா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரோ, வெட்டிவா என்றால் கட்டி வருகிறவர், அல்லது பிரதமர் நரேந்திர மோடி விரல் நீட்டுகிற திசையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய
செயல் வீரராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை நிறைவேற்றக்கூடிய செயல் வீரராக அமித்ஷா இருக்காரு. அது போக 4வது என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல தலைவர் கிடைத்திருக்கிறார். ஒரு நல்ல இளைய தலைவர், படித்தவர், கற்றறிந்த ஒரு படித்தவர், முன்னாள் IPS அதிகாரி. பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தரவுகளோடு சந்திக்கிறார். மக்கள் போகிற இடங்கள் எல்லாம் அவரை அலைகடலிட திரண்டு அவரை ஆரவாரத்தோடு வரவேற்கிறார்கள். யார? திரு அண்ணாமலை அவர்களை. இதெல்லாம் இவங்களால பொறுத்துக்கிட முடியல. 2026ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணிதான் நடக்க போகுது. அண்ணாமலை தான் முதலமைச்சர் என்கிற நிலையை உருவாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் மீண்டும் 3வது முறை தாமரை பூத்து சிரிக்க போகிறது. அதை எல்லோரும் பார்க்க போகிறோம். சரி இளங்கோவன் சார், இந்த விஷயத்தை பிரதமர் இப்படி எல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால இந்த மாநிலத்தினுடைய தேர்தலையோ அல்லது தேர்தலுடைய முடிவுகள்லையோ அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது நிச்சயமாக கிடையாது. ஆனாலும் ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு பெரும் தேர்தல், ஒரு ஜனநாயக திருவிழாவை இந்த 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பந்தமான தேர்தலில் பிரதமர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதை குறித்து பேச வேண்டிய தேவை, கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இதற்கெல்லாம் தர்க்க ரீதியாக பிஜேபி அதை நியாயப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, அதை மக்கள் அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குமா மக்களால? இல்ல, நிச்சயமா இருக்காதுங்க. பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறாருன்ற ஒரு கைண்ட் ஆஃப் அவர்ஷன், ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு உணர்ச்சி தான் சில பேருக்கு வரும், நிறைய பேருக்கு வரும். ஓகே, இப்ப நண்பர் தூத்துக்குடி நண்பர் சொன்னாரு, எல்லாருமே கரப்ஷனு, நாங்க கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கோம், நாங்க அதை ஒழிச்சிடுவோம் அப்படி இப்படின்னாரு. அவங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, அவங்க மத்தவங்களை அதுல போட்டு சுத்தம் பண்ணிடுறாங்க. பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு அது பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப இந்தியா கூட்டணி வந்த பிறகு அந்த 5 வருஷம் இப்ப நம்ம ஒரு பிரசியூம் பண்ணிக்குவோம், ஒரு 5 வருஷம் அவங்க வராங்க, ஒரு அப்ப பிஜேபி தலைவர்கள் கரப்ஷன் இல்ல அதெல்லாம் சொல்லட்டும். ஓகே, இப்ப 10 வருஷம் அவங்க தானே ஆண்டிருக்காங்க, அவங்க மேல அவங்களே எப்படி சொல்லிக்குவாங்க? கரெக்ட். ஏன்னா அவங்க வாஷிங் மிஷின் போடுறதெல்லாம் வெளியே இருந்து அவங்க வாங்கிட்டு உள்ள போடுற ஆளுங்க தான். சரி, இவங்களை போட்டு சுத்தம் பண்ணி நம்ம முன்னாடி நிறுத்தலையே. 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப அதை வச்சிருவோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 400 பார் சொல்றாருல, இது அவர் மட்டும் சொல்லல, இது 3rd ஃபேஸ்ல இருந்து அமித்ஷா சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்க 300 கிராஸ் பண்ணிட்டோம், 350 கிராஸ் பண்ணிட்டோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பெர்செப்ஷனை உண்டு பண்ணிக்கிட்டே வராங்க. சரி, அதுக்கு பல காரணங்களை பலவிதமா அவங்க அட்ரிபியூட் பண்றாங்க. ஒண்ணு 400 இருந்தா டெவலப்மெண்ட் கொடுக்கணும்லாம் அவங்க சொல்லல. சரி, 400 கொடுத்தா நாங்க ஒரு நாட்டை மக்களை எல்லாத்தையும் சுபிக்ஷமா வச்சுக்க போறோம்னு சொல்லல. சரி, 400 கொடுத்தா அவங்க ஆட்களே சொல்றாங்க, 400 கொடுத்தா கிருஷ்ணர் கோயில் கட்டுவோம் மதுரால, சீதா கோயில் கட்டுவோம் வேற இடத்துல. அப்ப அதுக்கு கீழே சில எம்பிஸ் போய் என்ன சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவோம். இது கான்ஸ்டிடியூஷனை புது கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்துருவேன்னு சொல்லி ஒரு எம்பியே அவங்க சிட்டிங் எம்பி சொல்லி பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. ஆமா ஆமா. அப்ப இவங்களுடைய அஜெண்டா ஜெயிக்கிறதோட ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட ஜெயிக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய அஜெண்டா. ஓகே ஓகே. அது இருந்தாதான் இவங்க பலவிதமான ஒரு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் அமைப்புல இருக்க வேண்டிய சில விஷயங்களுக்கு முரணா செய்யறதுக்கும் அது அவங்களுக்கு பயன்படலாம் என்று அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகே, நமக்கும் அதுதான் பயம். ஓகே ஓகே ஓகே. அப்ப இந்த கரப்ஷன்றதெல்லாம் இது சும்மா இந்த கரப்ஷனு அதெல்லாம் கேட்டு நமக்கு எந்த காலத்திலயும் நமக்கு பார்த்தாச்சு. கரப்ஷனோட அதிகமான ஒரு ஈவில் எதுன்னா, நீங்க முதல்ல ஒரு ரிலிஜன் மூலியா பிரிச்சீங்க, ஜாதி வழியா பிரிச்சீங்க, இப்ப லிங்குஸ்டிக்ஸ் மூலமா பிரிக்கிறீங்க, மொழி ரீதியா மோசமான. ஆமா, மொழி மாநில மூலியமா பிரிக்க பாக்குறீங்க. ஓகே, ஒரு நாட்டை இப்படி துண்டு துண்டா வச்சாதான் இவங்க அதை மேல ஒன்னா சேர்ந்து இருக்க முடியும். ஓகே ஓகே. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு ஒரு பிரைம் மினிஸ்டர் எடுக்கிறாரு. ஓகே ஓகே. ஒடிசால
ஓகே ஓகே. எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் யூபியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்ல முடியும்? இவரு ஒரு அந்தந்த இதுதான் வந்து அவங்களுடைய டெஸ்பரேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் காமிக்குது. இவங்களுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு இவங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்றது இவங்க நினைக்கிறாங்க. ஓகே 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 பேசலாம். சூர்யா வெற்றிக்கொண்டான் சார், இந்த பிளவுவாத அரசியல் வந்து ஒருபோதும் எடுபடாது, அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை தராது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். அதை ஒருவேளை திமுக நம்புகிறது அப்படின்ட்டே கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இதே மாதிரியான ஒரு பார்வை, இன்னைக்கு திமுக சொல்வதை அப்படியே நம்புறதுக்கு உங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய படிச்ச மக்கள் கூட ஓரளவு சரி ஆமா அப்படி எல்லாம் பேசுறாரு தப்புன்னு கூட நினைக்கலாம். ஆனா இதே மாதிரியான ஒரு சிந்தனை போக்கில் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க. இவங்க மொழி ரீதியாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மாநில ரீதியாக இவங்க வெறுப்புணர்வை தூண்டுகிறார்கள் இப்படின்ட்டு இன்னைக்கு இங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயும் போய் எட்டும் அப்படின்ட்டு திமுக நம்புகிறதா சார்? கண்டிப்பா நாங்க நம்புவோம் சார். நம்புவீங்களா? நாங்க வந்து இங்க என்னைக்காவது வந்து மத ரீதியா, ஜாதி ரீதியா இங்க எங்கேயாவது சண்டையை மூட்டி விட்டு கலவரத்தை உண்டு பண்ணி, இல்ல கடந்த ஆட்சியில போலீஸ்காரங்க எல்லாம் சாவுக்கு திமுக காரணம், அண்ணா திமுக காரணம், காங்கிரஸ் காரணம், இப்படி 10 பொய் பிட்டெல்லாம் போட்டுலாம் நாங்க படம் ஓட்டல சார். சரி. எங்க முதல்வர் இப்ப கூட தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணும்போது கலைஞர் பெத்த புள்ளன்னா சொன்னதெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதியா கொடுத்தேன், அதை நிறைவேற்றிட்டேன். கடவுளி மக்களின் நாடி பிடித்து பார்த்தேன், வாக்குறுதி கொடுத்தேன், நிறைவேற்றி விட்டேன், திமிரோடு பேசுகிறேன், 40 நமதே, நாடும் நமதேன்னு பேசினாரு. சரி. தமிழ்நாட்டை மீட்டெடுத்துட்டு இந்தியாவை மீட்டெடுப்போம், நம்ம பயணம் வந்து சமூக நீதி, பகுத்தறிவு, இதை இந்தியா முழுக்க கொண்டு போவோம் அப்படிங்கிறது எங்களோட பிரச்சாரம் சார். சரி. நாங்க அதுல பின்வாங்கல. தமிழக முதல்வரோட நிலைப்பாடு, தயவு செய்து அவரோட கொள்கையோ இல்ல தமிழக முதல்வரோட நிலைப்பாட்டுல இருந்து ஒரு கால் கூட யாரையும் ஒப்பிட்டு தயவு செய்து பேசிடாதீங்க சார். சரி. அது வந்து ஒரு தேசத்துக்கே பெரிய துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சார். நான் திரும்பி இங்க வரேன். இப்ப பேசினாரு பாருங்க எங்க அண்ணன் தூத்துக்குடி அண்ணன் செல்வம், அவரு பிஜேபி வளர்ந்துருச்சுனாரு சார். அது வந்து எங்களுக்கு பொறாமையில பிடிக்கலனாரு. பிஜேபி வளர்றதோ இல்லையோ, எங்க அண்ணன் தூத்துக்குடி செல்வமா இருந்தவர் பிஜேபி செல்வமா மாறினாரு, நல்ல வளர்ச்சி தான். ஆனா போடும்போது ஒண்ணு போட்டா பாருங்க, எல்லாத்தையும் தாண்டி கடவுளாக தன்னை கருதுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுளாக தன்னை பார்க்கிறார், மக்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தடுக்க வேண்டும் என்பதில் கடவுளாக பார்க்கிறார். இல்ல அப்படியெல்லாம் சொல்லல, அப்படி சொல்லல அவரு. அதாவது கடவுளால் அனுப்பப்பட்டவன், இந்த மாதிரி ஊழல் செய்யறவங்களை தண்டிப்பது கடவுள் எனக்கு வேலை கொடுத்திருக்காருன்னு சொன்னாரு. ரைட்டுங்க, ரைட். அப்படியே வரேன், கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதர்னு அவர் சொல்றார். அப்படி சொல்லல, மாற்று கருத்து இல்ல. இல்ல அப்படின்னு சொல்லல, இறை தூதர்னு சொல்லல, கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு. ஏங்க அவரோட நோக்கம் என்னன்னு நான் சொல்றேங்க, வேற ஒண்ணு இல்லைங்க. எப்படி இஸ்லாம்களுக்கு இறை தூதராக நபிகள் நாயகமோ, இயேசு இறை தூதராக இருக்கக்கூடிய நிலைப்பாடு வருகிறதோ கிறிஸ்தவர்களுக்கு, அந்த மாதிரி இவர் ஒரு இயேசுவா நபிகள் நாயகமா இந்துக்களுக்காக இறை தூதராக அனுப்பப்பட்டவர் தான் மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்த சாமியார் கும்பல் கிளப்பி விடுறாங்க. சரி, இதுதான் சார் என் பார்வைக்கு உண்மையா தெரியுது. இதை எப்படி தெரியுமா நிறைய பேர் சொன்னானுங்க. திருச்சியில எங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அருமையான சாமியார் பிரேமானந்தா. அவரு காலில் லிங்கம் எடுத்தார், கையில லிங்கம் எடுத்தார், இடுப்புல லிங்கம் எடுத்தார், நெஞ்சில லிங்கம் எடுத்தார். ஆனா கடைசியில சாய்பாபா கலைஞர் வீட்டுல லிங்கம் எடுத்தார். கடைசி வரைக்கும் ஒருத்தர் வீட்டுல பெயில் எடுக்கல சார். அது திருச்சியில இருக்க பிரேமானந்தா சாமின்னு ஒருத்தர், அவரு ஒரு அருமையான சாமியார். கலைஞர் அந்த சாமியார் மாதிரி அண்ணே, அது ரிங்க எடுக்கலனே, ரிங்க கொடுத்தாரு, அங்க வந்து ரிங்க எடுத்தாரு. சரி இருங்க, அவரை கொஞ்சம் பேச விடுங்க. இந்த கும்பல் எல்லாம் சரி எங்க அண்ணன் பிரேமானந்த சாமியோட பங்காளிங்க. சரி ரைட். இது எங்க வேணாலும் லிங்கம் எடுக்கட்டும், எங்க வேணாலும் யார் வேணாலும் பெயர் எடுக்கட்டும். சரி. ஆனா இப்ப எங்க அண்ணன் பிஜேபி செல்வம் பேசும்போது சொன்னார், சார் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இப்போது சிறையில் இல்லை,
ரொம்ப வேதனையோட சொன்னார். சரி. நீ கவலையப்படாத, உன் ஆசை விரைவில் நிறைவேறும். சரி. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அத்தனை பேரும் சிறையில் இருப்பது உறுதி. சரி. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணே நல்லது நல்லது நல்லது, நன்றி. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது. ஒரு நிமிடம் ப்ளீஸ் ஒரே நிமிடம் ப்ளீஸ் முடிச்சிருங்க. இப்ப மோடி போய் பேசுனதுல உணர்வு பூர்வமா காங்கிரஸ பத்தி குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. காங்கிரஸ் ராணுவத்திற்கே துரோகம் செய்து விட்டது. ஆனா நான் கேட்கிற 10 வருஷமா நீங்க எந்த கோயில்ல பூசாரி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க மணி அடிச்சுக்கிட்டு? ஏன் அந்த துரோகம் பண்ண காங்கிரஸை ஏன் நடவடிக்கை எடுத்து ஒரு 10 பேரை கூட புடிச்சு உள்ள போடல? ஓகே ஓகே ஓகே. அப்படி பார்த்தா நீங்க தான் துரோகிகள் பட்டியலில் இருக்கீங்கன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். சரி, நல்லது. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.